1 யோவான் 2:4 வாசிக்கும் போது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. கொஞ்சம் நமக்குள்ள சத்தியம் இருக்குதான் நம்மளே ஆராய்ச்சி பார்க்கலாமா? பாருங்க, யாராகமத்தின் புஸ்தகம் 22, 23, 24 ஒரு சில காரியங்களை பேசலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். என்று சொல்ல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க தான் பாருங்க, எனக்கு மந்திரம் செய்துட்டாங்க, எனக்கு பிள்ளி சூனியம் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. சமீபத்துல ஒரு ஊழியர் செய்கிறோம், அநேக ஆண்டு ஊழியர் செய்கிற ஒரு அம்மா, எனக்கு யாரோ என்னமோ செய்துட்டாங்க, கொண்டு வந்து அவங்களை ஜொமனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் எங்கள் ஐக்கியத்துல இருந்து நாங்கள் குழுவாய் கடந்து சென்று அவங்களுக்காக ஜெபித்தோம். அவங்க சொல்றாங்க, நான் தற்கொலை செய்து சித்தலாம் நினைக்கிறோமா அப்படிலாம் சொல்லிட்டு அவங்களுடைய காரியங்களை சொன்னாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஊழியத்துல ஓடின ஊழியத்தை செய்கிற ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில தற்கொலை செய்து சாகிறதுக்கு ஆண்டவர் விடுவாரா? இல்ல அப்படியானால் அப்ப என்ன இவங்க சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொன்னாங்க? கொஞ்ச நேரம் அவங்க இருந்து அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் கவனித்த போது நிறைய காரியங்களை நான் அவங்களிடத்துல பார்த்து கற்றுக்கொண்டேன். என்னன்னா பாருங்க, அந்த அம்மா கொஞ்சம் இதுக்குள்ள வீட்டை நான் சமையல் எனக்கு செய்ய முடியல, ஆள் வச்சு செய்தா கிச்சன் ஆளுக்கு ஆக்கிடுவாங்க. அதே போல அங்க இருக்கிறவங்களுக்கு சில ஸ்நாக்ஸ் கொடுத்து கொட்டாம சாப்பிடுங்க, கீழே எது போட்டுருங்க, நான் சுத்தக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம இருதயத்துல சுத்தம் இருக்குன்னு சொல்லி. ஒரு ஊழியம் செய்கிறேன்ற ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட அவங்களுக்கு இழக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. இப்படிப்பட்ட ஊழியத்தை 30 வருஷம் செய்தானே, 40 வருஷம் செய்தானே, ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. அதனால ஒரு சில காரியங்களை சத்தியத்தோடு உங்கள் இடத்துல பேசலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கு கூட அநேகர் இப்படிப்பட்ட காரியம் சொல்லலாம். நீங்க கூட சொல்லலாம், எனக்கு அவங்க செய்துட்டாங்க, இவங்க செய்துட்டாங்க, ஏங்க அவங்களும் இவங்களும் செய்யறது நமக்கு பழிக்குது? பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 22, 23, 24 மூன்று காரியத்திலிருந்து வாசிப்பதற்கு முன்பாக என்னாகமம் 23, 23 வாசித்தோம் என்று சொன்னால், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை யார் சொல்லுறார் தெரியுமா? சபிக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மனிதனை என்ன பண்ணுகிறான், பீழையாம் என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல கடந்து வருகிறான். பாலாக் என்பவன் பீழையாமை கூட்டிக் கொண்டு வருகிறான். இப்படி சபிக்கணும்னு சொல்லப்பட்ட அந்த காரியத்துல, அந்த இடத்துல அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதுதான் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று, அவனுக்கு கூட அநீதி கூலி மேல ஆசைதான் இருந்தாலும் அந்த இடத்துல அவன் ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியோன்னு சொல்லி எல்லாமே அந்த இடத்துல ஆசீர்வாதமான காரியங்களை அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை என்ன அப்படின்னு சொல்லி வாசித்தீங்கன்னு சொன்னா, 22ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல வாசிக்கும் போது, மறுநாள் காலமே பாலாக் பீழையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளுக்கு ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பீழையாம் ஜனத்தின் கடைசி பாளையம் வரைக்கும் பார்த்தானா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கடைசி பாளையம் வரைக்கும் பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவன் அடுத்த 24 சொல்லும் போது சொல்லுகிறான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகான. சபிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சபிப்பதற்காகவே கூட்டிக் கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து என்ன வருது, எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு ஒழுங்கு இருக்குது என்று சொல்லி அவருடைய ஒழுங்கை குறித்து அந்த இடத்துல என்ன பண்ண புகழ்ந்து அந்த இடத்துல பாடுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒழுங்கா இருக்கிற ஒருவரை, சரியா இருக்கிற ஒருவரை நிச்சயமாக தவறான எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து அறிந்து கொள்ளுவோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படியாதான் சொல்லுறாங்க, ஆண்டவர் நம்ம சத்தியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இன்னைக்கு சரியா நான் சத்தியத்துல நடந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தான். அப்ப இன்றைக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம இஸ்ரவேலர்களா இருக்கும் போதுதான், அவருடைய கற்பனைகள் படி நடக்கும் போது, அந்த கற்பனைகள் நம்ம கை கொள்ளும் போதுதான். அப்ப இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நான் முதல்ல அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை சரியா ஜனங்களுக்கு இன்றைக்கு போதிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம், பழைய ஏற்பாட்டுல இதை பார்த்து சொன்னீங்க, இது புதிய ஏற்பாட்டின் காலம் தானே, இது கிருபையின் காலம் தானே, இதெல்லாம் என்ன இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்ல அனனியா சப்ரீனாவை குறித்து நம்ம பார்த்து இருக்கிறோம். அவங்க சொத்து தான், அவங்களுடைய பொருள் தான். ஆனா அதை எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, நாங்க பொதுவா அனுபவிக்கிட்டோம், பொதுவா இல்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு தன்னுடைய மனைவி அறிய இந்த அனனியா வீட்லயே ஒரு பங்கை ஒழிச்சு வச்சுட்டு வந்துறான். யாருக்கு தெரிய போகுது என்று சொல்லி யாரை வேண்டுமானாலும் ஏமாத்தி விடலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. உடனே பேதுரு சொல்லுறான், எப்பா இதை இவ்வளவுக்கு தான் வித்தி. ஆமா சொல்ற, விக்கிறதுக்கு முன்னாடி அது உன் பொருள் தானே, இல்ல இதுக்கு ஏன் நீ பொய் சொல்லணும், இல்ல நீ இப்படி ஆண்டவருக்கு விரோதமா பொய் சொல்றீங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அவன் மறைத்து போகிறான். அவனை அடக்கம் பண்ணான். இது அறியாமல் அவன் மனைவி பின்னாடி நிறுத்தியமா நிலத்தின் இவ்வளவு வித்தீங்க, உடனே ஆம் தான் போட்டா பாருங்க, அவளும் அந்த இடத்துல மறைத்து போய் விடுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிச்சயமா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா நேரத்திலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்க முடியாது. அதே போலதான் இன்றைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறேன், நான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி சொல்லுகிறதில்ல. அந்த வார்த்தை நமக்குள்ள சரியாதான் எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையாக நீதியாக இருப்போம். ஒருவேளை நம்ம இன்னைக்கு நம்ம மனம் போல சில காரியங்களை செய்து வாழ்ந்துட்டு நம்ம நல்லா தானே இருக்கிறோம்னு சொல்லி நினைக்கலாம். காலம் ஒன்று வரும், யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. பாருங்க, எலிசா என்பவன் வல்லமையான ஊழியக்காரன்
சொல்றான்னா, அவன் செத்து போயிட்டான், செத்து போய் அவன் எலும்பு பாருங்க அந்த புதைக்க போன இடத்துல கிடக்குது. அதுல ஒரு மனுஷனை கொண்டு போய் தூக்கி போட்டா உயிரோட அவன் எழும்பி வருகிறான். செத்து போய் மறுத்து அது பாட்டு காஞ்சு போன அந்த எலும்புகளுக்குள்ளாக கூட வல்லமை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எலிசா மரண காலத்துல மரணத்துக்கு எதுவான வியாதியாய் கிடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனும் ஒரு சில நாட்களுக்கு இடையில இருந்திருப்பான் போல இருக்கு. அப்படியானால் என்ன, இன்றைக்கு யாராக இருந்தாலுமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய சமூகத்துல கணக்கு கொடுக்காமல் கடந்து போக முடியாது. இன்றைக்கு அநேக வேலைகளை மனுஷங்க நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும், மனுஷங்க இது பண்ண மனுஷனுக்கு முன்னாடி நல்லவங்களாக நாட்டிட்டா பரவாயில்ல, உள்ளுக்குள்ள இருக்கிறத யாரு பார்க்க போறா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் நினைப்பாங்க. பாருங்க, இன்றைக்கு மனிதர்கள் கொடுக்குற சர்டிபிகேட் இல்ல, ஆண்டவர் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். பாருங்க, ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து சொல்ற நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி சொல்றேன். இன்றைக்கு நம்மளே இப்படி சொன்னா உடனே நானா இருந்தாத கூட என்ன பண்ணுவேன், அக்கா நல்லா நீங்க ஒரு பிரசங்கிக்கிற அக்கா நீங்க நல்ல இதுன்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுவேன், சிரிக்கதான் செய்வேன், சிரிப்பேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லவன் என்று சொல்லி என்ன சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. எனக்கு அநேக யோசிப்பேன், ஏன் ஆண்டு இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. பரிசுத்தமாய் பிறந்தவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், வேசிய கல் கொண்டு அடிக்கிறதுக்கு யாருமே தகுதி இல்லைன்னு ஓடி போயிச்சாங்க. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் அந்த தகுதி தான். அவர் சொல்ற, நானும் மகளை உன்னை அடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவளை வந்து மன்னித்து அனுப்புகிறதை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவன் பாருங்க, என்னைய நல்லவன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். தேவாலயத்துல அநேகர் என்ன பண்றாங்க, நல்ல புறாவையும் ஆடையும் மாடையும் வித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ இந்த பரிசுத்த ஸ்தலத்துல தேவ வார்த்தையை அறிய வேண்டிய ஜனங்கள் இன்னைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போய் இன்றைக்கு இப்படியாக அந்த விரத்தியமாக போறாங்களே, இப்படி இதை வியாபார ஸ்தலம் ஆக்கிட்டாங்களே. இந்த இடத்துல வியாபார நோக்கம் இருந்துச்சுன்னா அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிரசங்கதமா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காரியம் எல்லாமே வியாபாரமா தானே மாறி போயிடும். நீங்க என்னத்துக்கு இன்னைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு போனீங்க, அங்க போய் புறா நல்ல விலைக்கு கிடைச்சதுங்க, நல்ல ஆடு நல்ல ஆட்டா பார்த்து வாங்கிட்டு வந்தேன், இப்படிதானே ஜனங்க சொல்லுவாங்க. அதனால சாட்டை எடுக்க வேண்டியதா இருந்தது. சாட்டை எடுத்து அடித்து விரட்டா இருப்பாங்க. அப்ப ஓடுறவங்க கிட்ட, எப்பப்பா என்னப்பா உன்னை அடிச்சவர் நல்லவராப்பா அப்படின்னு கேட்டா, என்ன நல்லவர், எவ்வளவு வலிக்குது, அவர் வச்சு விளாசனதுல என் முதுகெல்லாம் இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொல்லாதவரா இருப்பார் போல இருக்கு. என்ன இப்படி என்ன அடிக்கிறாரு, இவ்வளவு இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன பண்றோம், நம்ம அப்படி சொல்லுகிறோம்ல, அப்படியானா இல்ல, சாட்டை எடுக்க வேண்டிய நேரத்துல சாட்டை எடுத்தாதான் அந்த இடத்துல என்ன பண்ணும், காரியம் நடக்கும் என்று சொன்ன இடத்துல சாட்டை எடுக்கலாம். அப்ப சத்தியத்தை சரியாய் சொல்ல வேண்டிய இடத்துல, ஒருவேளை இன்றைக்கு சத்தியம் அறியாம இன்னைக்கு அதுக்கு புறம்பாட்ட காரியங்களை சொல்லும்போது அவர்கிட்ட சொல்ல வேண்டியதை சரியா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்லிடணும். ஆண்டவர் கிரியை செய்கிறது அவர் கிரியை செய்வார் என்று சொல்லி பாருங்க. அப்ப இந்த இடத்துல அதுதான் பாக்குறோம். அவன் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் என்று சொல்ல, சரியா இருக்கிறவனுக்கு மந்திரவாதமும் குறி சொல்லும் எப்படி படிக்கும், ஏன்னால் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவன் சரியா இருக்கும்போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்றான். ஆனா இதே பிள்ளை அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா, இந்த அநீதியின் கூலிக்காக என்ன பண்ணுகிறான், வேசித்தனம் பண்ணுனான்னு வச்சுக்க, இந்த ஜனத்தை நீ அடிக்க வேண்டாம், அந்த இடத்துல சொல்ல பாலகப்பத்தை நீ அடிக்க வேண்டாம், ஆண்டவரே அவங்களை அடிச்சிருவாரு என்று சொல்லி போகும்போது அவன் சொல்லி கொடுத்துட்டு போறான். உடனே அதே போல பாத்தீங்க, அது நீங்க தொடர்ந்து அதில் வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கும் போது ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி பாருங்க. அந்த வேசித்தனத்தின் நிமித்தமாக அந்த இடத்துல மரண ஓலம் கேக்குது. அந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரே ஜனத்தை அந்த இடத்துல அடிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த இஸ்ரவேலை நீ ஆசீர்வதிக்கணும், எந்த இஸ்ரவேலை அவங்க எனக்கு பிரியமான ஜனங்க நீ அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி வேலையாம பார்த்து சொன்னாரோ, அதே தேவன் அந்த இடத்துல அந்த ஜனங்களை அடித்தார் என்று சொல்லி பார்க்க. அப்ப ஒழுங்கா இருக்கிற வரையில நம்ம வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவன் கருத்துல இருந்து ஆசீர்வாதம். ஆனா சரி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு மற்றவர்கள் தேவனை நம்ம வாழ்க்கையில அதனால இன்னைக்கு கவனத்தோடு கூட எனக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி பேர்ல எத்தனை அட்டுழியங்கள் எவ்வளவு காரியங்கள் இன்னைக்கு நடக்குது. நமக்கு ஆண்டு ரட்சிப்பை இலவசமா தாங்க கொடுத்தாங்க, இலவசமா பெற்றீங்க இலவசமா கொடுங்கன்னு தான் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு பார்த்தா ஊழியம் என்ற சொன்ன பேர்ல விசேஷமா ஏதாவது தங்கள் இடத்துல இருக்கிறது காட்டுறேன்ற பேர்ல இதை கொண்டு போய் இப்ப எழுதுனா வெற்றி கிடைக்கும், இதை கொண்டு போய் வீட்டுல வச்சா ஜெயம் கிடைக்கும், இப்படி எல்லாம் பொருட்களை விற்கிறதுக்கும் புஸ்தகம் எவ்வளவு காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. உங்களுக்கு விற்பனை பண்ணணும்னா கடையை வச்சு வித்துட்டு போங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி இந்த மாதிரி செய்யும் போது அதுல எத்தனை பிள்ளைகள் ஒரு வேளை இன்னைக்கு வேதனையோடு சொன்னாங்க. ஒரு பிள்ளைலாம் நான் ஃபெயில் ஆயிட்டு ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை வாங்கினேன், இதே போல இந்த குறிப்பிட்ட இதுல படிச்சா ரொம்ப இதாயிருவேன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு பிள்ளைகள் இன்னைக்கு பார்த்தோன்னா, ஒரு பையன் பார்த்தா மனநிலை செய்யலாம் பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், இன்னொரு பையனை பார்த்தோன்னா ஒரு லைஃப்ல ஒரு செட்டில்மெண்ட் இல்லாம இருக்கிறான். அப்ப இதெல்லாம் இப்படிப்பட்ட பார்க்கும்போது இவ்வளவு வேதனை. ஏன்னா அவர்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி கொடுத்திருந்தா அவங்க நிச்சயமா இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரங்களா இருப்பாங்க. இங்க படிச்சா இங்க இருந்தா அப்படி இல்லை, நம்ம இன்றைக்கு உண்மையாக நம்ம இருக்கிற பட்சத்துல நம்ம போகிற இடத்துல மற்றவர்களுக்கு நாம ஆசீர்வாதமாக மாறி போக முடியும். பாருங்க சவுல் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை உள்ள பவுல், சவுல் என்கிற பவுல் எவ்வளவு வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரன். அவனுடைய கச்சை உருமாறுகள்லாம் போட்டோன்னா அவ்வளவு அற்புதம் நடந்துச்சான். எப்பா என் கச்சையை 10 பேருக்கு போய் போட்டியா, சரி அதை 10 துண்டா வெட்டி இன்னும் ஒரு 10 பேருக்கு போடு, அதுல எல்லாருக்கிட்டையும் 10 வெள்ளிக்காசை கலெக்ட் பண்ணு சொல்லி சொன்னான். என்னுடைய கச்சையில் இருந்த வல்லமை ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணிச்சு, என் உருமாறில் இருந்த வல்லமை ஒருத்தர் உயிர்ப்பித்ததுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டானா. அப்படியானால் என்ன இலவசமாக இன்னைக்கு கொடுத்தாங்க தான் இன்னைக்கு அந்த பவுலை குறித்து நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம
உண்மையாக இருக்கிற பட்சத்துல தேவன் நிச்சயமா நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். இன்னைக்கு யாருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கோம்? தேவனுக்கு ஊழியம் செய்வோம். போரடிக்க மாட்டேன், வாய் கட்டாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு உண்மையா செய்கிற நம்ம வாயை அவர் கட்ட மாட்டாரு. நமக்கு என்ன தேவையோ அதை சரியாய் கொடுப்பார் என்பதுதான் இன்னைக்கு வேதத்தில் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதனால இன்னைக்கு நம்ம கவனமாக, இன்றைக்கு சவுல் என்கிற ராஜா அவனுடைய இருதயத்துல இன்னைக்கு எப்படி மனமேட்டியமா அவன் மாறி போகும்போது பாருங்க, தேவையில்லாத பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. அப்படியானால் என்ன, இன்னைக்கு நம்ம சரியா இல்லாத பட்சத்துல தேவையில்லாத காரியங்கள் உள்ள வரதான் செய்யும். அப்ப அதை ஆண்டவர் அனுப்பினாரோ என்று சொல்லி கூட பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நமக்கு தேவையில்லாத காரியங்கள், நமக்கு நல்ல தெளிவா இருக்கிற நம்ம மைண்ட கூட என்ன பண்ணிடுவாரு ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பார்த்தோம் என்று சொன்னா எப்படி சிம்சன் வேடிக்கையா மாறி போனான பாருங்க. இஸ்ரவேலை ரட்சிக்கிறதுக்காக விசேஷமா உருவாக்கப்பட்டவன் அவனுடைய முடிவை பார்த்தா ஒரு வேடிக்கையா மாறிட்டான்னு சொல்லி பாக்குறோம். அவனை பார்த்து ஜோக்கர் என்று சொல்லி எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லி கீழே வெட்டுறதை கண்ணு தெரியாதவன் எப்படி வேடிக்கை காட்டுவாள், அவனை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, சிரித்தார்கள். பெலிஸ்தியர்களுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், வேடிக்கை பொருளா மாறி போனான். இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய பெலிஸ்தியருக்கு வேடிக்கை காட்டுற மாறி போயிட்டான். இன்னைக்கு கூட அநேக ஊழியர்கள் அப்படிதான் ஆரம்பத்துல நல்லா ஊழியம் செய்யறாங்க, ஆண்டுக்கு எவ்வளவு காரியங்கள் செய்யறாங்க. காலங்கள் மாறும்போது அவங்களுக்கு என்ன ஆசை வருது எனக்கு தெரியல. எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்க்கும்போது வேதனை. ஆரம்பத்துல எவ்வளவு அவங்க வைராக்கியம் தான், அவங்க பாரம் தான், எப்படி ஆனா காலம் போன போக்குல மாறிடுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை கூட அவங்க மறந்து போயிடுறாங்க. போயிட்டு அவங்க அப்படியே மாறாட்டமாக நடந்து கொள்ளுறாங்க. ஜனங்க அவங்களை எவ்வளவு வேடிக்கையாக, இத்தனைக்கு எத்தனை இன்னைக்கு பார்த்தா ஃபேக் பாஸ்டர்னு சரி நிறைய பேரை போடும்போது எனக்கு வேதனையா இருக்கும். ஒரு நாள் அவங்களாம் அவளை உண்மையாக ஓடினவர்கள் தான். அப்ப அதெல்லாம் அதற்கெல்லாம் காரணம் என்ன, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இன்னைக்கு ஆரம்பத்துல சரியா செய்தாங்க. நாள் போக போக ஒருவேளை தங்களிடத்துல ஒண்ணும் இல்லைன்னா கூட இருக்கிறதை போலவே வெளியில காட்டி கொண்டிருந்தாங்க. சிம்சன் கூட அப்படிதான், ஆவியானவர் போனது பெரிய வழி இப்போ இருக்கிறான்னு சொல்லிட்டு வீராப்பா எழும்புனா அங்க பார்த்தா குடிச்சு சங்கலையை போட்டு கண்ணன் நோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பாக்குறோம். ஆனா தான் எப்ப விழுந்தோம் என்று சொல்லி தெரியாத நிலையில இன்றைக்கு கூட நிறைய பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படியான இன்றைக்கு மற்றவர்களை மனம் திரும்புகள் என்று சொல்லுகிற இன்றைக்கு ஊழியம் செய்கிற நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் வேண்டாமா? ஒரு வேதனையோடு தான் இந்த பதிவு. நிச்சயமாகவே இதை பாருங்க. இன்னைக்கு கூட நாங்க ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி போடுறோம். ஏன்னா தெரியாத வசனங்கள் ஜனங்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அதுல ஆசீர்வாதத்தை நீ சொன்னா நாங்க பார்ப்போம். அப்படிதான் இன்னைக்கு ஜனங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. நீ சொல்றது ஆசீர்வாதம் சொல்லிட்டு போ, நான் ஆசீர்வாதம்ன்ற ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆனா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருமா? சபிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தான். அவன் சபித்தா கூட அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். சரியா இருக்கிறவனை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். சரியா இருக்கிறவனை யாராலும் சபிக்க முடியாது. அவனை பார்த்து யாக்கோவே உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்குது, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியுமே தவிர அதை ஒரு நாள் சாபமாக அதை சொல்லவே முடியாது. அதனால இன்றைக்கு ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக ஊழியச்சுங்க. கடைசி காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு நம்ம எல்லாம் எழுமினோம் என்று சொன்னா உண்மையாக தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது இன்னைக்கு அநேகர் எழுமினா இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் எனக்கு அசைத்து இருக்கலாம்ல. இன்னைக்கு நான் அநேக வேலைகள் இருக்க ஒரு ஸ்காட்லாந்து தேசத்தை ஒரு மிஷனரி போய் அசைச்சார். அவரோடு 10 வாலிபர்களை இணைத்துக் கொண்டு. அப்படியானால் ஒரு தேசத்தை ஒரு மிஷனரி அசைக்க முடியும் என்று சொன்னா இன்னைக்கு நாம இன்றைக்கு நம்ம தேசத்துல எவ்வளவு பேர் இன்னைக்கு நாங்க ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி ஊழியம் செய்கிறோம். இன்னைக்கு நம்ம உண்மையாக இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்தை செய்திருந்தால் இன்னைக்கு எவ்வளவு மாற்றங்களை பார்த்திருக்கலாம்ல. இன்னைக்கு நம்முடைய குறைபாடுகள் நிறைய மாற்றங்களுக்கு அது வரல. இன்னைக்கு நான் ஆரோன் பாருங்க, அவன் ஜனங்களுக்கு பயந்து அந்த இடத்துல ஜனங்களை அலங்கோலப்படுத்தி வைத்திருந்தான். கர்த்தருக்கு ஆராதனைன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா கன்றுக்குட்டியை வைத்திருந்தா. இன்றைக்கும் கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லி எத்தனை கன்றுக்குட்டிகளை வைத்து ஆட்டங்களை ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. கவனம் தேவை. கர்த்தருக்கு தான் ஆராதனை நடக்குதான்னு பார்த்து, கர்த்தருக்கு தான் இன்னைக்கு காரியங்கள் செய்யறாங்கன்னு பார்த்து, இன்னைக்கு ஜெபிக்கிற இடத்துல சரியான செயல்பாடு இருக்குதான்னு பார்த்து கடந்து போவோம். ஏன்னா ஒரு சில காரியங்களை பார்க்கிறேன். இன்றைக்கு பாருங்க ஊழியர்கள் தவறானது. இந்த எங்க சர்ச்சை விட்டு போனா நீ சபிக்கப்பட்டவன், இங்க இருந்து ஏன்னா ஜனங்களை எங்கேயும் சத்தி தந்துடக்கூடாது. இப்படி எல்லாம் பொய்ய சொல்லி ஏமாற்றி அந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இங்க இருந்து போனா எங்களுக்கு அந்தி கிறிஸ்துகள் பிறப்பாங்க, எங்களுக்கு இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி எங்க பாஸ்டர் சொன்னார். வேதத்துல எங்க இப்படி எல்லாம் வசனம் போட்டுருக்குது. இப்படி எல்லாம் சொல்லி மாய்மலை பண்ணி அவங்களுக்கு தேவை அந்த ஜனங்களோட பணம். அவங்க பாத்தீங்கன்னா 1008 பிரச்சனையோட இருக்கிறாங்க. பிரச்சனை தீர்றமா ஆண்டோடைய வார்த்தையை உறுதியா பிடித்துக்கணும். இல்ல பாஸ்டர் சொல்லிட்டாரு, இதைத்தான் நாங்க செய்வோம் என்று சொல்லி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாய்மாலமான காரியம் இன்னைக்கு அநேக நேரத்துல இன்னைக்கு போற ஜனங்களை ஞானஸ்தானம் எடுக்கிற வைக்கிறதுல கவனமா இருக்கிறீங்களே தவிர அவங்க சத்தியத்தை சரியா அறியணுங்கிற அந்த கவனம் இருக்குதா? அதே போல இன்னைக்கு வெள்ள உடைய போட கையை மூடு காலை மூடுன்னு சொல்லி சொல்றீங்களே, அவங்களுடைய இருதயம் வெண்மையாக ஆக்கணுமே, அவங்க இருதயத்துல மாற்றம் வருமே, அதை நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சரியா செய்திருந்தோம், நாம செய்ய வேண்டியது நம்ம சரியா செய்திருந்தோம் என்று சொன்னா இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு பொல்லாத தேசத்துக்குள்ளாக அவ்வளோ ஒரு ஆட்சி செய்த ஒரு அந்த ராணி என்கிற அந்த மேரி என்கிற அந்த ராணியினுடைய மத்தியில அவனால் அவ்வளவு வயிறாக்கம் நிற்க முடியும் என்று சொன்னா இன்னைக்கு இந்த தேசத்துல எவ்வளவு நம்ம இன்னைக்கு ஆண்டுக்கு செய்யும்போது இன்னைக்கு நம்ம எவ்வளவு காரியங்களை செய்யலாம்ல. அப்ப இன்னைக்கு நமக்குள்ளாக தான் மாற்றம் தேவை. இன்னைக்கு மாற்றங்களை நாம செய்யும் உருவாக்கும் போது நிச்சயமா ஜனங்கள் மாறுவாங்க. ஜனங்களுக்கு ஆசீர்வாதம்ன்றதை மட்டும் சொல்லாதீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்றதை மட்டும் சொல்லாதீங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர் இன்னைக்கு நம்ம ஜெயிக்க வைப்பான்னு சொல்லிக் கொடுங்க. நிச்சயமா ஜனங்கள் வழி தவறி போக மாட்டாங்க. சத்தியத்தையும் அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும்.